தாவேக அரசு கடன் வாங்கியிருக்குன்ற ஒரு செய்தி பார்த்தோம் காலையில. ஆனா 2.5 மாசத்துல 20,881 கோடி ரூபாய் இந்த அரசு தாவேக அரசு கடன் வாங்கியிருக்குன்ற ஒரு செய்தி பார்த்தோம் காலையில. சார், ஒரு சோளிங்கர் தொகுதியுடைய எம்எல்ஏ கபில், தாவேகா எம்எல்ஏ சார், அடிச்சிட்டு ஒரு பத்திரிகையாளர் தெரிஞ்சு அடிக்கிறான். அடிச்சு அவன் எதுக்காக அடிக்கிறான்? அவனுடைய செயலு அவன் ஒன்னும் ஏஐ பண்ணி அவன் வீடியோ போடல. என் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொளிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொளியை பாருங்கள். தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள். அன்பு உறவுகளே, மார்க்கண்டேயனுக்கு விஜயனுடைய எலும்பை சட்டமன்றத்தில் வைத்தே உடைத்து விட்டுதான் வேறு வேலை என்று பேசிய மார்க்கண்டேயனுக்கு நீதிமன்றம் மிகப்பெரிய ஒரு ஆப்பை நேற்று மீண்டும் வைத்திருக்கிறது. அதை பற்றியும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதே வேளையில் நக்கீரன் கோபால், இந்த நக்கீரன் கோபாலை பற்றி பேசினா நாரி போகும், ஆனால் பேசாமல் இருக்க முடியாது. அறிவாலயத்தில் பல கொத்தடிமைகள் இருக்காங்க. அதில் மிகப்பெரிய கேவலமான அசிங்கமான ஒரு கொத்தடிமை இந்த நக்கீரன் கோபால். இவர் நேற்று ஒரு கேவலமான வேலை செஞ்சிருக்காரு. அதை பற்றி இந்த காணொலியில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதே வேளையில் மார்க்கண்டேயனை கொண்டு போய் பாளையங்கோட்டை சிறையில் அடைச்சாங்க கடந்த 20ஆம் தேதி இல்லையா? பாளையங்கோட்டை சிறைக்கு உள்ள மார்க்கண்டேயன் போன பிறகு தமிழ்நாட்டில் பல திமுகவினுடைய வாய்கள் பூட்டப்பட்டு விட்டது. ஏன் இந்த வாய்கள் எல்லாம் பூட்டப்பட்டது என்பதை பற்றியும் இந்த காணொலியில முழுமையா பார்க்க போறோம். அன்பு உறவுகளே, இந்த காணொலி ஒரு 10 நிமிஷ காணொலி. கொஞ்சம் எல்லாரும் நம்ம கூட வாங்க, பயணிப்போம். முதல்ல இந்த நக்கீரன் கோபால் அவர் நேற்று ஒரு போராட்டம் நடத்தியிருக்காரு. அது என்ன போராட்டம், எதற்கு அந்த போராட்டத்தை நடத்தினார் அப்படின்னு கொஞ்சம் பார்த்துருங்களேன். நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், எங்களுக்கு நீதி வேண்டும், எங்களுக்கு நீதி வேண்டும். தமிழக அரசே காவல்துறையே, தமிழக அரசே காவல்துறையே, தமிழக அரசே தாவேக அரசே, தமிழக அரசே தாவேக அரசே, கை கை விசிறி. அனுமதியோம், 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 அனுமதியோம். கருத்து சுதந்திர ஒடுக்குமுறையை, கருத்து சுதந்திர ஒடுக்குமுறையை அனுமதியோம், 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 அனுமதியோம். சார், ஒரு சோளிங்கர் தொகுதியுடைய எம்எல்ஏ கபில், தாவேகா எம்எல்ஏ சார், அடிச்சிட்டு ஒரு பத்திரிகையாளர் தெரிஞ்சு அடிக்கிறான். அடிச்சு அவன் எதுக்காக அடிக்கிறான்? அவனுடைய செயலு அவன் ஒன்னும் ஏஐ பண்ணி அவன் வீடியோ போடல. அவன் போடா அப்படிங்கிற அந்த சைகையை அவன் எடுக்கிறான். எல்லாருமே எடுக்கிறாங்க. எல்லா வீடியோல வந்துச்சு, அதுலயும் எல்லா சன் டிவில வந்துருச்சு. எப்பரா வந்ததுன்னு இவன் அடிக்கிறாங்க. எல்லாத்துலயும் வந்தாச்சு. வந்ததை நீ மறுத்து போறான்னு இவனை, இந்த பையனும் அது ஒத்து போய் மறுத்தும் போட்டிருக்கான். அது மறுபடியும் இது எங்க இருந்து எங்க வருதுன்னா, எல்லா சனியனும் இந்த ரீல்ஸ்ல வர்ற சனியன் தான். எல்லாமே ரீல்ஸ் தான். ஜனநாயகனை பத்தி இவங்க ரீல்ஸ் போடலான்னு சொல்லி தான் அவன் தியேட்டருக்கு போயிருக்கான். தியேட்டர்ல இவன் ரீல்ஸ் போடுறதுக்கு சரியான தருணம் இல்ல, எல்லாம் ஊத்தி மூடிக்கிச்சு அப்படின்னா அவன் கோவத்துல வரான். ரீல்ஸ் போடுற மூடே இல்லாம கோவத்துல வரவன்ட்ட இவன் மைக்க நீட்டின உடனே அடிக்கிறான். ஆக ரீல்ஸ் 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 ரீல்ஸ்லான வந்த வெனதான் இன்னைக்கு நாங்க எல்லாரும் போராடுற அளவு கொண்டு வந்து விட்டதே அந்த ரீல்ஸ்லான வந்த வெனதான். இப்ப எங்க சீனியர் என்ராம் சொல்லிட்டாரு, எங்க குமரேசன் சொல்லிட்டாங்க, எங்க சீனியர் எல்லாருமே பேசினாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதிகாரத்தில் இருக்கிறவங்க கிட்ட இருந்து எந்த பதில் இல்ல, போலீஸ் தரப்புல இருந்து எந்த பதிலும் இல்ல. அப்ப பத்திரிகையாளருடைய நிலைமைக்கு என்ன சொல்றது, இது நாம அனுபவிச்சதுல சொல்றோம். ஜெயலலிதா பீரியட்ல கூட இப்படி கிடையாது. இப்ப அவங்க என்ன, ஜெயலலிதா விட நம்ம மேல நினைச்சிட்டாங்க நினைச்சுக்குவாங்க. அது வேற இருக்க. ஆனா உண்மையில அது அந்த அம்மா உயர்த்தியும் சொல்லல. ஆனா கம்பேர் பண்ணும்ல, 2 சனியில எது பெரிய சனி சின்ன சனின்னு சொல்லணும். அப்ப அந்த அம்மா பேர்ல கூட இப்படி கிடையாது. பாத்தீங்களா, பத்திரிகையாளர்கள் மீது எவ்வளவு பெரிய பற்று. பத்திரிகையாளர்கள் சுதந்திரம் பறிக்கப்படுகிறது. பத்திரிகையாளர்களுக்கு இந்த ஆட்சியில ஒரு மரியாதையே இல்லை. ஒரு ரீல்ஸ் மோகத்துல பத்திரிகையாளர்களை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பலார்னு கணத்துல அடிக்கிறாரியா? இது என்னையா நியாயம் இது? பத்திரிகையாளர்களுக்கு ஒரு சுதந்திரமே இல்லையான்னு சொல்லிட்டு மிக முக்கியமான பத்திரிகையாளர்களுடைய பெரும் புள்ளிகள்,
அதுக்கு பின்னாடி இந்த மீசக்காரனுக்கு பின்னாடி நிற்கிற ஆளுங்கள்லாம் கொஞ்சம் பாருங்க, உங்களுக்குலாம் தெரியும். ஏன்னா இவர்களெல்லாம் பத்திரிகை துறையில மிகப்பெரிய ஜாம்பவான்கள். இந்த ஜாம்பவான்கள் தான் திமுகவுக்கு இத்தனை ஆண்டு காலமாக செஞ்சிட்டு இருக்கிறது கீழே. புரியுதுங்களா? நான் பத்திரிகையாளர்களுடைய பாதுகாப்பை பற்றி பேசுறது தப்புன்னு சொல்லலை, உண்மையிலேயே அது மிக அவசியம். ஆனா இங்க நடந்திருப்பது உண்மையிலேயே என்ன பிரச்சனை அப்படின்னு நமக்கு தெரியணும். இல்லை, சோளிங்கர்ல ஒரு திரையரங்குல இந்த சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் கபில் இவர் வந்துட்டு அந்த ஜனநாயகன் படம் பார்த்துட்டு வெளியே வந்திருக்கிறாரு. அந்த நேரத்தில் இவருக்கு நெருங்கிய ஒரு நண்பரான ஒரு செய்தியாளர், அவர் ஒரு யூடியூபர்னு நினைக்கிறேன், அவர் வந்துட்டு இவர்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்கிறார் இந்த 5-6 மாதங்களாக. இந்த தேர்தல் நேரத்தில் அவர் வந்துட்டு படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரு படத்தை பற்றின ஒரு கேள்வி அவர்கிட்ட கேட்டிருக்காரு. படம் எப்படின்னா இருக்கு, படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. விளையாட்டா அவர்கிட்ட பேசிக்கிட்டு அவர் மேலே கை போட்டு எதையோ பேசியிருக்காரு. இதுதான் நடந்த பிரச்சனை, நடந்த உண்மை. ஏன்னா இதற்கு எதிர் காணொலியும் அந்த யூடியூபர் வந்துட்டு ஒரு காணொலி போட்டிருக்கிறாரு. இது வந்துட்டு எங்களுக்குள்ள இருந்த நட்புல நாங்க ஒரு எம்எல்ஏ அவர்கள் என்கிட்ட நடந்துகிட்ட விதம் தானே தவிர அவருக்கும் எனக்கும் விரோதம் எல்லாம் இல்லை. அவர் எந்த ஒரு தவறான கண்ணோட்டத்திலையும் இப்படி ஒரு செயலை செய்யல அப்படின்னு அவரே சொல்றாரு. அவரே காணொலி போட்டிருக்காரு, பாருங்க. முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் நடிச்ச ஜனநாயகம் திரைப்படம் வந்து ஒரு 2 நாள் முன்ன வந்து நம்ம சுமதி திரையரங்கில் வந்து ஷோலிங்கர் ரிலீஸ் ஆயிருந்தது. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷோலிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் கபில் அவர்கள் வந்து படத்தை பார்த்துட்டு எமர்ஜென்சியா வந்துட்டு இருக்காரு. நான் என்ன பண்ணேன்னா நம்மளுடைய சேனல் மீடியா அந்த மைக்கை கொண்டு போயிட்டு சார் படம் எப்படின்னு கேட்டேன். ஆனா அவர் வந்து எப்படி சொல்ல ஆல்ரெடி வந்து நம்ம கிட்ட வந்து சொல்லி நான் அவருக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் அவர் கூட தான் இருக்கேன் ஒரு 4-5 மாசமா. அந்த எலெக்ஷன்ல இருந்து நம்ம தான் அண்ணாவோட ரைட்டிங் பேஜ் எல்லாம் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். அவருடைய பேஜ் ஆனா இவர் யாருன்னே தெரியாத நக்கீரன் கோபால், இவரை யாருன்னே நக்கீரன் கோபாலுக்கு தெரியல. யாரு செய்தியாளரை கபில் சட்டமன்ற உறுப்பினர் அடித்து விட்டார் அப்படின்னு சொல்லி போராட்டத்தை நடத்தியிருக்காரு பாருங்க. இந்த அறிவாலயத்து கோவம், இந்த அறிவாலயத்து கோவம் இந்த அடி வாங்கின பத்திரிகையாளர் யாருன்னு அவருக்கு தெரியாது. அடி வாங்கலவரு அப்படி இவங்களே சித்தரிச்சு ஒரு போராட்டத்தை நடத்திருக்காங்க. எதுக்கு சொல்லுங்க? திமுகவுக்கு முட்டு கொடுக்கறதுக்குங்க. ஆட்சி மேல எதையோ ஒன்னத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற விஜயனுடைய ஆட்சி மேல எதையோ ஒண்ணு நாள் தவறாம சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுதான் இவங்களுக்கு கொடுத்திருக்கிற டாஸ்க். புரியுதுங்களா? இப்போ இவங்களுக்கு ஒரு டார்கெட் கொடுத்த பிறகு அந்த வேலையை ஏதோ ஒரு வழியில செய்யணும். ஏன்னா அங்கிருந்து வாய்க்கரிச்சு வாய்க்கு போடுறாங்கல்ல, அதை மென்னோம் எல்லாமே திங்கரம் இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒன்று பேசணும் இல்லை, அதனால இங்க பேசினார். நான் கேட்கறது ஒன்னே ஒன்று சிம்பிள் தான். திமுகவினுடைய ஆட்சி காலத்தில் கடந்த 2025ஆம் ஆண்டு கரூர்ல கிருஷ்ணராயபுரத்தில் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவாக இருந்த பழனியாண்டி அவருக்கு சொந்தமான ஒரு கல்குவாரியில நியூஸ் 24/7 தொலைக்காட்சியினுடைய செய்தியாளர்கள் செய்தி சேகரிக்க ஆய்வு செய்ய அந்த கல்குவாரிக்கு போனாங்க. அங்க நடந்தது என்ன? பழனியாண்டியும் அவருடைய அடியாட்களும் சேர்ந்து அந்த செய்தியாளர்களை என்ன பண்ணாங்க? அந்த காணொலியை பாக்குறீங்களா? நான் போடட்டுமா? பாருங்க. எம்எல்ஏ பழனியாண்டியுடைய குவாரிக்கு ஆய்வு செய்ய சென்றார்கள். ஆய்வு செய்ய செல்வது அவருடைய கடமை, அவருடைய இடங்களுக்கு தான் போகக்கூடாது. ஆனால் அவங்க ஆய்வு செய்ய சென்றவர்களை எம்எல்ஏவும் அவருடைய அடியாட்கள் நேரில் வந்து தாக்கி அவர்களிருந்து 25 லட்சம் மதிப்புள்ள பொருட்களை பறிமுதல் பண்ணி போயிருக்காங்க. ரத்தத்தை வர மாதிரி அடிச்சிருக்காங்க. எனவே அவர் மீது நடவடிக்கை. கடந்த சில நாட்களுக்கு முன்பு கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் வட்டம் சிவாயம் வடக்கு கிராமத்தில் தற்போது ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பழனியாண்டி அவருடைய குவாரி ஏற்கனவே 23,25,00,000 ரூபாய் அபராதம் போடப்பட்டிருந்தது. அவருடைய மகன் பெயரில் நவமணி ப்ளூ மெட்டல் என்று அருகாமையில் இருக்கிறது. இந்த குவாரிகளில் எல்லாம் அளவுக்கு அதிகமாக கனிமங்கள் வெட்டி எடுக்கப்படுகிறது என்பதை ஆய்வு செய்ய சென்ற பத்திரிகையாளர் கதிரவன் மற்றும் செபாஸ்டின் ஆகியோரை எம்எல்ஏ
பழனியாண்டி அவர்கள் அடியாட்களோடு வந்து கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளார்கள். இந்த எம்எல்ஏ பழனியாண்டி அவருடைய குவாரியில் மட்டும் 200 டன் 20 லாரி அளவிற்கு சட்டவிரோத வெடிமருந்தை பயன்படுத்தியதை தொடர்ந்து நாங்கள் புகார் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். எம்எல்ஏ பழனியாண்டி கதிரவன் மற்றும் செபாஸ்டின் ஆகியோரை தாக்கியது போல நம்முடைய திருப்பூர் மாவட்டத்திலும் ஏற்கனவே கனிம வளத்துறை அதிகாரி. என்ன நடந்தது? செய்தியாளர்கள் எப்படி கதறாங்கன்னு பாத்தீங்களா? எப்படி அடிக்கிறானுங்கன்னு பாத்தீங்களா? எம்எல்ஏவுடைய அடியாட்களும். இந்த சம்பவம் நடக்கும்போது இந்த அறிவாலயத்து கழுவி நக்கீரன் கோபாலு எங்க புடிங்கிட்டு இருந்தான் சொல்லுங்க? எங்க புடிங்கிட்டு இருந்திருப்பான்? அறிவாலயத்திலயா? இந்த சம்பவம் எல்லாம் உனக்கு தெரியாத அளவுக்கு அங்க ஓய்வில்லாத வேலை இருந்துச்சு அறிவாலயத்துல. இந்த வேலை வெக்கமா இல்லை உனக்கு? நீ எல்லாம் ஒரு பத்திரிகையாளர், நீ எல்லாம் இன்னைக்கு பேச வந்துட்ட. நான் மீண்டும் சொல்றேன், தமிழ்நாட்டில் பாதுகாக்கப்பட வேண்டியது ஊடகத்துறை. ஆனா அந்த ஊடகத்துறை முதல்ல நேர்மையாக இருக்கணும். எந்த அரசியல் இயக்கமும் சார்பற்று எந்த இடத்தில் எந்த தவறுகள் இழைக்கப்பட்டாலும் அதை மக்கள் மத்தியில வெளிப்படுத்தணும். அதுபோன்று ஒரே ஒரு ஊடகங்கள் நடந்து கொள்வதாக நம்ம எங்கன்னா பார்க்கிறோமா சமூகத்துல? நக்கீரன் கோபால் மாதிரி கீழ்த்தரமான திராவிட அடிமை எச்ச வாங்கி திங்கிற ஈன நாய்களை ஒருபோதும் நாம மன்னிக்க கூடாது. காரணம் என்னன்னா, திமுகவினுடைய அத்தனை அநீதிகளை மறைத்து திமுகவுக்கு கழுவி விடுறத ஒண்ணுத்த மட்டுமே வேலையா வைத்து தமிழ்நாட்டு மக்களை கண்கட்டி ஏமாற்றிய கேடுகட்ட கூட்டம் இது. கண்கட்டி ஏமாற்றிய கேடுகட்ட கூட்டம் இது. இனியும் இந்த கூட்டத்தை நம்ப போறதில்லை மக்கள். ஏன்னா உங்களுடைய உண்மை முகம் தான் வெளுத்து போச்சு. இல்லை, உங்களுடைய உண்மை முகம் வெளுத்து போச்சு. நீங்க யாரு, எப்படிப்பட்ட அயோக்கிய பயலுங்க நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால இனி உங்க பாய்ச்செல்லாம் பழிக்காது கோபால், மிஸ்டர் கோபால். இன்னும் இது போன்று பல அயோக்கியர்களினுடைய முகத்திரைகளை கிழிக்க வேண்டி இருக்கு. அன்பு உறவுகளே, தொடர்ந்து பார்ப்போம். அடுத்ததாக மார்க்கண்டேயன் தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்களை சட்டமன்றத்திலேயே வைத்து தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்த விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் அவர்களுக்கு நேற்று நீதிமன்றம் ஜாமீன் கொடுக்க மறுத்து 3வது முறையாக மார்க்கண்டேயனுடைய ஜாமீன் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி நீதிமன்றத்தில் அவருக்கான ஜாமீன் நேற்று ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. எதனால் அந்த ஜாமீன் ரத்து செய்யப்பட்டது அப்படின்னா, தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் குறித்து சர்ச்சையாகவும் மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசிய வழக்கில் கைதான விளாத்திக்குளம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் விஜி மார்க்கண்டேயனின் ஜாமீன் மனுவை தூத்துக்குடி மாவட்ட முதன்மை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. எதற்காக? இந்த வழக்கு தொடர்பாக நீதிமன்றங்களில் நடந்த முக்கிய தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடந்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் சட்டசபை கதவுகளை மூடினால் முதலமைச்சரின் எலும்பை உடைப்பேன் என்று மிரட்டல் விடுக்கும் வகையில் மார்க்கண்டேயன் பேசியதாக குற்றம் சாட்டப்பட்டது. தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர் கொடுத்த புகாரின் பேரில் தூத்துக்குடி மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் கடந்த ஜூலை 20, 2020 அன்று மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட மார்க்கண்டேயனை தூத்துக்குடி 1வது குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி சுமதி முன்பு போலீசார் ஆஜர்படுத்தினர். நீதிபதியின் உத்தரவின்படி அவர் 15 நாள் நீதிமன்ற காவலில் ஆலயங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். ஜூலை 22 தூத்துக்குடி குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் அவரது முதல் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தது. அதே நேரத்தில் அவரை 2 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க கோரிய போலீசாரின் மனுவையும் நீதிமன்றம் ரத்து செய்துவிட்டது. பின்னர் தூத்துக்குடி மாவட்ட முதன்மை மற்றும் அமர்வு நீதிமன்றத்தில் மார்க்கண்டேயன் தரப்பில் புதிய ஜாமீன் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த மாவட்ட முதன்மை நீதிபதி எஸ் சுபாதேவி இரு தரப்பு வாதங்களையும் கேட்டு ஜூலை 30 நேற்று மார்க்கண்டேயனின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. எப்பொழுது? தூத்துக்குடி நீதிமன்ற காவலை எதிர்த்தும் ஜாமீன் கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மார்க்கண்டேயன் தரப்பில் மூத்த வழக்குரைஞர் பி வில்சன் மூலமாக மனு தாக்கல் செய்யப்பட்டது. உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி விசாரணைக்கு முன்னதாக நோட்டீஸ் அனுப்பாமல் நேரடியாக கைது செய்தது சட்ட விரோதம் என்று பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில்
உள்நோக்கத்துடன் அவர் பேசவில்லை என்றும் வாதிடப்பட்டது நீதிமன்றத்தில், சென்னை உயர்நீதிமன்றத்தில். முதலமைச்சருக்கு பகிரங்கமாக மிரட்டல் விடுத்த வீடியோ ஆதாரம் உள்ளதாகவும் உரிய நடைமுறைகளை பின்பற்றியே கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்றும் அரசு தரப்பு குற்றவியல் வழக்குரைஞர் ஜான் சத்யன் வாதிட்டார். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் இருதரப்பு வாதங்களையும் பதிவு செய்து கொண்டு இந்த ஜாமீன் மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைத்துள்ளார். இந்த வழக்கு இப்பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் தற்போதைய நிலவரப்படி விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு மீண்டும் ஒரு முறை தூத்துக்குடி நீதிமன்றம் ஜாமீன் மனுவை ரத்து செய்திருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீங்கள் மேல்முறையீடு செய்திருக்கின்ற அந்த மனுவினுடைய விசாரணை விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் அவ்வளவு எளிதில் வெளி வருவது என்பது சாத்தியமல்ல. காரணம், அடுத்து வரவிருக்கின்ற சட்டமன்ற கூட்டத்தொடர், இப்படி பல பிரச்சனைகள் வருவதனால இவருக்கு அவ்வளவு எளிதில் பெயில் கிடைக்க தமிழக அரசு வழி வகுக்காது என்பதுதான் உண்மை. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான செய்தியை நம்ம இந்த காணொலியில பார்க்கணும். இப்போ மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு 10 நாட்கள் கடந்து விட்டது. ஆனா மார்க்கண்டேயன் அவர்களை கைது செய்வதற்கு முன்பு தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களை பற்றி திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசிய பேச்சுக்கள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. ஒரு பக்கம் அனிதா ராதாகிருஷ்ணன், ஒரு பக்கம் அனிதா ராதாகிருஷ்ணன், ஒரு பக்கம் தாமோ அன்பரசன், இன்னொரு பக்கம் சேகர் பாபு, இப்படி இவர்கள் மட்டும் இல்லாம இன்னும் திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள், இன்னும் திமுகவில் இருக்கின்ற அந்த 200 ரூபாய் அல்லு சில்லுகள் உட்பட எல்லாருமே வாய்க்கு வந்தது பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த 10 நாட்களுக்கு பிறகு எல்லா வாய்களும் பூட்டு போடப்பட்டு விட்டது. யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. மா சுப்பிரமணியம் எல்லாம் நீங்க பாருங்க, எங்க இருக்கிறாருன்னே தெரியல. சேகர் பாபு அமைதியாயிட்டார். அனிதா ராதாகிருஷ்ணன் அட்ரஸே இல்ல. நேற்று கயல்விழி செல்வராஜ் ஒண்ணு பேசியிருக்காங்க. அந்த காணொலி ஒரு நிமிஷம் பாருங்களேன். தாவேக அரசு கடன் வாங்கியிருக்குன்ற ஒரு செய்தி பார்த்தோம் காலையில. ஆனா 2.5 மாசத்துல 20,881 கோடி ரூபாய் இந்த அரசு தாவேக அரசு கடன் வாங்கியிருக்குன்ற ஒரு செய்தி பார்த்தோம் காலையில. ஆனா அவர் பிரச்சாரத்துலயும் சரி, இல்ல ஆட்சிக்கு வந்த பிறமும் சரி, இந்த அளவுக்கு கடன் எல்லாரும் தலையிலையும் கடன் சுமை ஏத்திட்டாரு அப்படி இப்படின்னு எங்களுடைய கழக தலைவரை பத்தி இல்லாதவங்களும் பேசினார். அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்களா? தமிழ்நாடு முதலமைச்சர் ஆட்சிக்கு வரதுக்கு முன்பு என்ன சொன்னாரு? திமுக இத்தனை லட்சம் கோடி கடன் வாங்கிடுச்சு, ஒவ்வொரு குடிமகன் மீதும் இவ்வளவு கடன் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசினாரு இல்ல. ஆட்சிக்கு 2.5 மாசத்துலயே 20,000 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காருங்க. இவங்களெல்லாம் எதில் அடிக்கலாம்? இவங்களை எதில் அடிச்சா தீரும்? யோசிச்சு பாருங்க. நம்மளெல்லாம் பார்த்தா இழிச்ச பையன் மாதிரி தெரியுதா இவங்களுக்கு? நம்மளெல்லாம் பார்த்தா இவங்களுக்கு இழிச்ச பையன் மாதிரியா தெரியுது? ஈன நாயிங்க, திருட்டு ஈன நாயிங்க, திராவிட எச்ச நாயிங்க. 59 ஆண்டு காலம் 13 லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சுட்டு போயிருக்கீங்களா ஈனப்பிறவிங்க. அதுக்கு கொப்பனா வட்டி கட்டுவான், இல்ல கொப்பனா வட்டி கட்டுவான்றேன். நீங்க வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற கடனுக்கு மாதம் ஒன்றுக்கு 14,000 கோடி ரூபாய் வட்டி கட்டணும். எவ்வளவு? 14,000 கோடி ரூபாய் வட்டி மட்டுமே கட்டணும். நீங்க வாங்கி வைத்து விட்டு போயிருக்கின்ற அந்த 13 லட்சம் கோடிக்கு நீங்க என்ன ஆட்சியை விட்டு வெளியே போகும்போது ஏன்னா விட்டு போயிருக்கீங்களா? மொத்தத்தையும் நக்கிட்டு போயிட்டீங்க. நீங்க ஆட்சியில் இருந்த பொழுது எல்லாம் என்ன உங்க கையில் இருந்த காசை போட்டா கட்டிருந்தீங்க? மக்கள் வரி பணத்தை மொத்தத்தை திருடி தின்னீங்க. 13 லட்சம் கோடி எப்படி கடன் ஆச்சு? நாட்டுக்கு சேவை செய்ததா? நாட்டு மக்களுக்கு சேவை ஆற்றியதா? மாநிலத்தினுடைய வளர்ச்சியை பெருக்கியதா? எதனால் இத்தனை லட்சம் கோடி கடன் வந்தது? பதில் சொல்ல முடியுமா உங்களால? திமுக ஆட்சியில் என்ன தேனாரும் பாலாருமா ஓடுச்சு? வெறும் சாராய ஆறை தவிர வேற என்ன ஓடுனது தமிழ்நாட்டில்? திமுக காரங்க யாரும் பேசுறது தகுதியே கிடையாது. சாமானிய மக்கள் இந்த கேள்வியை கேட்கணும். அவர்களுக்கு தகுதி இருக்கிறது. என்ன அவங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. திமுக செய்து விட்டு போனது என்னன்னு தெரிய வாய்ப்பில்லை. தெரியாமல் அவர்கள் கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்படி கேட்பவர்களுக்கு பதில சொல்லலாம், தவறில்லை. ஆனா நீங்க கேட்பது என்ன? அரசியல். நீங்க செய்வது அரசியல். கேவலமா இல்லை உங்களுக்கு இதெல்லாம் பேசுறதுக்கு? 3-4 முறை சட்டமன்ற உறுப்பினர், 2 முறை அமைச்சரா இருந்தீங்க. தமிழ்நாட்டு மக்கள் என்ன இன்னமும் முட்டாள்களா இருக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? என்றைக்கு கொளத்தூர்ல ஸ்டாலினுக்கு கொத்து மரடா போட்டாங்களோ அன்னைக்கே தமிழ்நாட்டு மக்கள் விழித்து கொண்டார்கள் என்பது உங்களுக்கு தெரியலையா? ஒரே ஒரு திமுக வாய் திறக்கல இந்த 10 நாள் அவ்வளவு அமைதியா இருக்க காரணம் என்ன? கொலை நடுங்கிக்கிறீங்க. இப்போ நாளைக்கோ நாளன்னைக்கோ செந்தில் பாலாஜியை தூக்கி உள்ள வச்சு கட்டினாங்கன்னு வச்சுக்கலாடம்.
எல்லாரும் முட்டு சந்தில தான் போய் உட்காருவீங்க, யாரும் வெளியே வர மாட்டீங்க ஒருத்தன் கூட. ஏன்னா ஒருத்தன் யோகி இருந்தா தானே வெளியே வருவீங்க, ஒருத்தன் யோகி இருந்தா தானே வெளியே வருவீங்க. அத்தனை பேர் அயோக்கிய பையன், அத்தனை பேர் அயோக்கிய பையன், ஒருத்தர் இருப்பீங்களாடா யோகிய திமுகவில். அன்பு உறவுகளே, நம்முடைய இந்த காணொலி பற்றின உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பகுதியில் தவறாமல் பதிவு செய்யுங்க. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள், தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள். அன்பு உறவுகளே, இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேல் அரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.